Daily. Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 46,000 ரூபாய் லஞ்சப்பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. தொடர் புகாரின் பேரில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் பதிவறை மற்றும் கம்ப்யூட்டர் அறையில் இருந்து ஆங்காங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்த 23,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டன. 4 இடைத்தரகர்களிடம் இருந்து 22,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டன. தீய சக்தி திமுக ஆட்சியில் லஞ்ச லாவண்யங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதால் மக்கள் வேதனையடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 79,100 ரூபாய் லஞ்சப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அலுவலகத்தில் பத்திரப்பதிவிற்கு கூடுதலாக பணம் வசூலிப்பது குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் கணக்கில் வராத 79,100 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாகவும் கூறப்படுகிறது. லஞ்ச லாவண்யங்களை கட்டுப்படுத்த விடியா ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இதே அலுவலகத்தில் கடந்த 3 மாதங்களில் 2வது முறையாக லஞ்சப்பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் கடனா நதி, ராமநதி அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பங்குளம், இப்ராஹிம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இரு அணைகளில் இருந்து 20,600 கன அடி நீர் தாமிரபரணி ஆற்றில் உபரி நீராக வெளியேற்றப்படுவதால் சம்பங்குளம், இப்ராஹிம் நகர் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாமல் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கி உள்ளனர். வெள்ளத்தில் தத்தளித்து வரும் தங்களை மீட்க நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இரவு நேரத்தில் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். அம்பாசமுத்திரம், பாபநாசம், வீரவநல்லூர், முக்கூடல் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் பாபநாசம் அருகே இரவு நேரத்தில் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டது. இதில் திருவள்ளுவர் நகர், தாமிரபரணி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வேளாமூர் ஊராட்சியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் அரிசி, காய்கறிகள் அடங்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் விவேகானந்தன், ஒன்றிய பொருளாளர் ஐயப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வீட்டு வாசலில் நின்ற சிறுவனை தெருநாய் கடித்த சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய இளந்தம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த நாராயணன் என்பவரின் மகன் லோகேஷ் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த போது தெருவில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்று திடீரென கடித்ததால் காயமடைந்த சிறுவன் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மாவட்ட நிர்வாகம் தெரு நாய்களை கட்டுப்படுத்தாமல் மக்கள் உயிரில் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.